Dear students, அனைவருக்கும் வணக்கம். Now we are going to learn about the path of water from root hair to xylem. வேர் தூவியிலிருந்து உறிஞ்சப்பட்ட நீரானது எவ்வாறு xylத்தை சென்றடைகிறது? அதை நம்ம புக்கில் தரப்ப path of water across root cells. வேர் செல்களில் நீர் செல்லும் பாதை எவ்வாறு இருக்கிறது? அந்த பாதையை போகிறதுக்கு முன்னாடி we should know something about the structure of root. அந்த பாதை நீர் செல்லுகின்ற பாதையை பற்றி நாம் பயிலுவதற்கு முன்பாக இந்த வேரோட இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் உள்ளமைப்பை பற்றி நமக்கு சிறிய புரிதல் இருக்க வேண்டும். ஏற்கனவே உள்ளமைப்பியல்ல படிச்சிருப்பேன், அதை ஞாபகப்படுத்திக்கோ. The internal structure of root with the three parts, namely the rhizodermis, cortex and the stele. வேரின் உள்ளமைப்பிலே புறத்தோல் அல்லது rhizodermis அல்லது எபிப்ளமா, புரணி, ஸ்டீல் என்ற மூன்று பாகங்கள் காணப்படும். Rhizodermis is the outermost layer of root made up of parenchyma. Rhizodermis அல்லது எபிப்ளமா என்பது வேரின் வெளிப்புற அடுக்காகும். parenchymaவினால் ஆனது. Protect the internal tissues from external injuries. உட்புற திசுக்களை பாதுகாக்கும். This rhizodermis with root has the organs of absorption. இந்த ரைசோடர்மிஸில் காணப்படுகின்ற நீட்சிகள் புறவலரிகளுக்குத்தான் வேர் தூவிகள் என்று பெயர். They absorb water and minerals from the soil solution. இந்த வேர் தூவி என்பதுதான் நீர் மற்றும் கனிம பொருட்களை உறிஞ்சும் திறனை பெற்றிருக்கும். Cortex, this is cortex. The innermost layer of the cortex of root is said to be endodermis. வேரின் புறணியின் உள்ளடுக்கிற்கு அகத்தோல் என்று பெயர். This endodermis with two types of cells, namely the passage cells and the Casparian stripes. இந்த அகத்தோலிலே இரண்டு வகையான செல்கள் காணப்படுகிறது என்பது உனக்கு தெரியும். உனக்கு பேர் வழி செல்னு பேர், இன்னொருக்கு காஸ்பேரியன் பட்டைகள் என்று பெயர். The thin-walled parenchymatic cells present in the endodermis opposite to the protoxylem are called the passage cells. வேரின் அகத்தோலில் புரோட்டோசைல முனைக்கு எதிராக காணப்படுகின்ற செல்களைத்தான் நாம் வழி செல்கள் என்று அழைக்கிறோம். Through which entry of water takes place from cortex to xylem. இதன் வழியாகத்தான் நீரானது புறணியிலிருந்து xylத்தை அடையும். Next is the endodermis. Endodermisக்கு next இருக்கிறதுக்கு பெரிசைக்கிள் பேர். Endodermis followed by pericycle, the xylem parenchyma and the xylem vessels. Endodermis அகத்தோலை ஞாபகம் வச்சுக்கோங்க, அதில் வழிசெல் இருக்கும் passage cells. Next வருது pericycle, next இருக்கிறது xylem parenchyma, finally the xylem vessel. இங்கேருந்து வாட்டர் எப்படி போகிறதுக்கு நம்மளுக்கு ஃபிசிக்கல் ஃபோர்ஸஸ் தெரியும். இம்பாபிஷன், டிஃப்யூஷன் அண்ட் ஆஸ்மாசிஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் அப்சார்ப்ஷன் அண்ட் கண்டக்ஷன். உள்ளீர்த்தல், பரவல், சவ்வூடு பரவலின் மூலமாக இங்கே நீர் செல்லும் என்பது நமக்கு தெரியும். அப்போ எப்படி நடக்க போகிறதுன்னு சொல்லிட்டு நம்ம புக்கில் 3 பாத் கொடுத்துருக்கோம். நீரானது இந்த ரூட் வழியாக போகிற சமயத்தில் 3 நிகழ்வுகள், 3 பாதைகள் காணப்படுகின்றன. ஒன் இஸ் அப்பு பிளாஸ்ட், புற புரோட்டோபிளாச வழிப்பாதை. செகண்ட் இஸ் சிம்பிளாஸ்ட், புரோட்டோபிளாஸ்ட் வழிப்பாதை. தேர்ட் இஸ் டிரான்ஸ்மெம்பிரேன், சவ்விடை வழி. என்ற 3 முறையிலே 3 பாதைகளிலே வாட்டர் reaches the xylem from the root hair. xylத்தை வேர் தூவியிலிருந்து இந்த 3 பாதைகளின் மூலமாக சென்றடையும் என்று கூறியிருக்கிறார்கள். அது போகிறதுக்கு முன்னாடி how the water is absorbed here. இங்கே நீரானது எவ்வாறு உறிஞ்சப்படுகிறது? Already we know capillary water is the only available water to plant. தாவரங்களுக்கு கிடைக்கக்கூடிய நீர் என்பது நாம் நுண்துளை நீரைத்தான் குறிப்போம். The water present in between the soil particles and moves due to capillarity is said to be the capillary water, and it is the only available water to plants. மண் துகள்களுக்கிடையே நுண்துளை விசையின் மூலம் நகரக்கூடிய ஒரு நீரினைத்தான் நாம் நுண்துளை நீர் என்று அழைக்கிறோம். The water present in between the soil particles and moves due to capillarity is said to be capillary water. மண் துகள்களுக்கிடையே, நல்லா கவனிச்சுக்கோ, மண் துகள்களுக்கிடையே நுண்துளை விசையின் காரணமாக நகரக்கூடிய ஒரு நீர் இருக்குத்தான் நுண்துளை நீர் என்று பெயர். மண் துகள்களுக்கிடையே நுண்துளை விசையின் காரணமாக நகரக்கூடிய ஒரு நீருக்கு நுண்துளை நீர் என்று பெயர். இதை தான் இந்த ரூட் ஹேரோட செல் வால் அப்சார்ப் பண்ணுவாங்க, இம்பைப் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் the cell wall of the root hair imbibe, absorb the capillary water. வேர் தூவியின் செல் சுவரானது சுற்றியுள்ள நீரினை உள்ளீர்க்கும் அல்லது உறிஞ்சும். உறிஞ்சிய பிறகு
நேராக எதுவுள்ள போகும் அப்படின்னா சைட்டோபிளாசத்தில் போகும். எது வழியாக போகும்? பிளாஸ்மா மெம்பரேன் வழியாக போகும். ஸோ சிம்பிள் ஆஸ்மாட்டிக் டிஃப்யூஷன் டேக்ஸ் பிளேஸ். முதல்ல நடக்கிறது உள்ளீர்த்தல், அதன் தொடர்ச்சியாக வருவது சவ்வூடு பரவல். சவ்வூடு பரவல் வந்தோன்னா ரூட் ஏரில் நுழைஞ்சிடுத்து. இனிமேல் வாட்டர் போகிறதுக்கு தான் 3 பார்த்து சொல்லியிருக்காங்க. ஒன் இஸ் அப்போபிளாஸ்ட், அப்போனா அவுட் சைடுன்னு அர்த்தம். பிளாஸ்ட்னா புரோட்டோபிளாசத்துக்கு, பிளாஸ்மா மெம்பரனுக்கு அவுட் சைடுன்னு அர்த்தம். இப்படி உள்ள நுழைஞ்ச நீரானது வேர்த்தூவியில் நுழையிறது பாருங்களேன், நுழைந்தது இந்த பிளாஸ்மா சவ்வுக்கு வெளியில் இருக்க கேப்பில் இந்த இடத்துலையே இப்படி போகிறதுன்னு வச்சுக்கோங்க. திஸ் கைண்ட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் இஸ் செட் டு பி அப்போபிளாஸ்ட். மறந்துடாதீங்கோ, செல் வால், செல் சுவரின் மூலமாக, இன்டர்செல்லுலார் ஸ்பேசஸ், செல் இடைவெளிகளின் மூலமாக, இன் ட்ரக்கீட்ஸ் ஆஸ் வெல் அஸ் வெசல்ஸ், ட்ரக்கீடுகள், வெசல்கள் எல்லாத்துலேயும் திஸ் மூமெண்ட் இஸ் டேக்ஸ் பிளேஸ், திஸ் பாத் இஸ் டேக்ஸ் பிளேஸ். இந்த பாதையில் தான் நடைபெறுகிறது. ஸோ அப்போபிளாஸ்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுறது பிளாஸ்மா மெம்பரேன் இருக்காது. சுற்றி இருக்கக்கூடிய டெட் செல், அவுட் சைட் த பிளாஸ்மா மெம்பரேன், பிளாஸ்மா சவ்விற்கு வெளியே இன்டர்செல்லுலார் ஸ்பேசஸ், செல் இடைவெளிகள், அது வழியாக நடக்கக்கூடியது இது. செகண்ட் இஸ் சிம்பிளாஸ்ட். திஸ் பாத்வே டேக்ஸ் பிளேஸ் த்ரூ த புரோட்டோபிளாஸ்ட். புரோட்டோபிளாசத்தின் வழியாக இது நடைபெறும். அதனால் அதுக்கு பேர் புரோட்டோபிளாஸ்ட் வழிப்பாதை அல்லது புரோட்டோபிளாச வழிப்பாதை என்று அழைக்கலாம். புரோட்டோபிளாஸ் அல்ல, புரோட்டோபிளாஸ்ட் வழிப்பாதை என்று அழைக்கலாம். இட் டேக்ஸ் பிளேஸ் த்ரூ சைட்டோபிளாசம் அண்ட் பிளாஸ்மோடெஸ்மேட்டா. இப்படியே பாருங்கள், இந்த இடத்துல அப்படியே உள்ள வருது. திஸ் இஸ் சைட்டோபிளாசம். இந்த சைட்டோபிளாசத்து வழியாக போகும். அட்ஜசன்ட் செல்ஸ், அடுத்தடுத்த செல்கள் இருக்குது பாருங்களே, அதுக்கு நடுவில் ஒரு ஹோல் இருக்கும், நமக்கு தெரியும். த அட்ஜசன்ட் செல்ஸ் ஆர் கனெக்டட் பை பிளாஸ்மோடெஸ்மேட்டா. அடுத்தடுத்த சைட்டோபிளாசங்கள் அல்லது அடுத்தடுத்த செல்கள், புரோட்டோபிளாஸ்ட் மாதிரியே இங்கே என்ன இருக்கும்னா பிளாஸ்மோடெஸ்மேட்டான்னு ஒரு ஹோல் இருக்கும். இது வழியாக, அப்போ சைட்டோபிளாசம் வழியாகவும் இந்த சைடில் இங்கே சொன்னேன் பாருங்களேன், திஸ் பிளாஸ்மோடெஸ்மேட்டா, இந்த பிளாஸ்மோடெஸ்மேட்டா வழியாகவும் வாட்டர் போச்சுன்னா அந்த பாதை தான் செகண்ட் பாத். அப்போ பிளாஸ்மோடெஸ்மேட்டா என்ன? வாட் இஸ் பிளாஸ்மோடெஸ்மேட்டா? The openings present in the cell wall as well as plasma membrane is said to be plasmodesmata, through which transport of materials takes place. அடுத்தடுத்த செல்களை இணைக்கக்கூடியதற்கு மிடில் லேமெல்லான்னு படிச்சிருப்பேன். அடுத்தடுத்த செல்லை கனெக்ட் பண்ணுறதுக்கு அங்கங்கே ஹோல் இருக்கும். The hole is said to be plasmodesmata. அதன் வழியாக செல்லலாம். மூணாவது டிரான்ஸ்மெம்பரேன். டிரான்ஸ்மெம்பரேன் ரூட்னா உள்ளே நுழைஞ்சது எதை பற்றியும் கவலைப்படாது. எங்கெங்கே சவ்வு இருக்கோ அந்த சவ்வையெல்லாம் கடந்து கொண்டு நேராக சென்று கொண்டிருக்கும். டிரான்ஸ்போர்ட் அக்ராஸ் த மெம்பரேன். அது மெம்பரேன்னா பிளாஸ்மா மெம்பரேன் மட்டும் மெம்பரேன் கிடையாது. த வாக்யூல் இஸ் சரவுண்டட் பை டோனோபிளாஸ்ட். வாக்யூல்களை சூழ்ந்தும் டோனோபிளாஸ்ட் என்ற சவ்வு காணப்படும். அந்த சவ்வையும் கிராஸ் பண்ணி போகும். அப்போ பிளாஸ்மா மெம்பரேனோட அவுட் சைடில் நடந்ததுன்னா, இஃப் டிரான்ஸ்போர்ட் டேக்ஸ் பிளேஸ் அவுட் சைட் த பிளாஸ்மா மெம்பரேன், we are calling it as அப்போபிளாஸ்ட். பிளாஸ்மா சவ்விற்கு வெளியே, செல் சுவரின் வழியாக, செல் இடைவெளிகளின் வழியாக, xylem phloem வழியாக நடந்தால் அப்போபிளாஸ்ட். சிம்பிளாஸ்ட் டேக்ஸ் பிளேஸ் த்ரூ சைட்டோபிளாசம் அண்ட் பிளாஸ்மோடெஸ்மேட்டா. சைட்டோபிளாசம் மற்றும் பிளாஸ்மோடெஸ்மேட்டாவின் வழியாக சென்றால் அது சிம்பிளாஸ்ட். டிரான்ஸ்மெம்பரேன் த்ரூ த பிளாஸ்மா மெம்பரேன் அண்ட் டோனோபிளாஸ்ட். பிளாஸ்மா சவ்வின் வழியாகவும் டோனோபிளாஸ்டின் வழியாகவும் நடைபெறுவதற்குத்தான் இந்த மூன்றாவது கூறிய டிரான்ஸ்மெம்பரேன் அல்லது சவ்விடை வழி. இந்த மெத்தடில் தான் பாத் ஆஃப் வாட்டர் அக்ராஸ் த ரூட் செல்ஸ், ஃபைனலி இட் ரீச் த xylem. இறுதியில் xylத்தை அடையும். xylத்தை அடைஞ்ச அப்புறமா xylத்தில் ஒரு ப்ரெஷர் டெவலப் ஆகும். The pressure is said to be root pressure. Then addition, cohesion, transpiration, pull எல்லாம் சேர்ந்து கீழேந்து நீரை மேற்புறத்தை எடுத்து செல்லும். ஸோ முதல்ல நடக்கிறது இம்பாய்பிஷன் அண்ட் ஆஸ்மாசிஸ். முதலில் நடைபெறுவது உள்ளீர்த்தல் மற்றும் சவ்வூடு பரவல். தென் பாதை அப்போபிளாஸ்ட், புரோட்டோபிளாச வழிப்பாதை, சிம்பிளாஸ்ட், புரோட்டோபிளாஸ்ட வழிப்பாதை, டிரான்ஸ்மெம்பரேன் ரூட், சவ்விடை வழிப்பாதை ஆகிய 3 பாதைகளின் மூலமாக த்ரூ தீஸ் 3 paths the water reaches the xylem vessel. இந்த 3 பாதைகளின் வழியாகத்தான் நீரானது xylத்தை அடையும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ.